அல்கேன். அட்கேன் வந்துச்சுன்னா விகுதி வரும் ஏன் அப்படின்றது தான் வரும். அட்கீன், அதாவது நான் இங்கே போட்டு காட்டுறேன். அட்கேன் அப்படின்னா ஒற்றை பிணைப்பு வர்றது. அட்கீன் அப்படின்னா என்னென்னா இரட்டை பிணைப்பு வருது. கார்பனுக்கு இடையில் இரட்டை பிணைப்பு வந்து அதை என்னென்னு சொல்லுவோம், அட்கீன்னு சொல்லுவோம். அப்போ இறுதியாக ஈன்னு முடியும். 3 இருந்துச்சுன்னா அட்கைன்னு சொல்லுவோம். ட்ரிபிள் பொண்டாக இருந்துச்சுன்னா அதை சொல்லுவோம் அட்கைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு சின்ன விஷயம், இது போக போக விளங்கும். சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது ஏதோ ஒரு கார்பன் சங்கிலி எடுத்தோம்னா அதில் எப்படியுமே ஒரு கார்பன் இருக்கலாம், 2 கார்பன் இருக்கலாம், 3 கார்பன் இருக்கலாம், எத்தனை கார்பன் வேணாலும் இருக்கலாம். ஸோ நமக்கு அதை பற்றி தெரியாது. அப்போ நம்ம பார்ப்போம். ஒரு கார்பன் இருந்தால், இப்போ நான் சிம்பிளாக எடுக்கிறேனே CH4. இந்த CH4 கட்டமைப்பு உங்களுக்கு வரைய தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி தான் வரையணும், CH4. அந்த வடிவமெல்லாம் போடாமல் தான் வரைகிறேன். சரிப்படி பார்த்தா வடிவத்தோடு தான் வரையணும், பரவாயில்ல. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஒரே ஒரு கார்பன் தானே இருக்குது. அப்படி ஒரே ஒரு கார்பன் இருந்தால் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெத்தேன்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், மெத்தேன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஏன் அப்படின்னு குறிப்பிட்டேன் அப்படின்னா, இங்கே எந்த ஒரு டபுள் பாண்டும் இல்லை, எல்லாமே சிங்கிள் பாண்டாக தான் இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னு தான் முடியும். சரியா? அடுத்தது பார்ப்போம். இது 2 கார்பன் இருக்கான். 2 கார்பன் இருந்தால் CH3. இது எப்படி வரும்? இங்கே ஒரு CH3, இந்த CH. கார்பனுக்கு இடையில் ஒற்றை பிணைப்பு தான் இருக்குது. ஸோ இதை சொல்லுவோம் 2 கார்பன் இருக்குது தானே. இதை நம்ம எப்படி சேர்த்து எழுதலாம் அப்படின்னா C2H6. இது CH4, இது C2H6. ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், மெத்தேன். அடுத்தது என்னவாக இருக்க போகுதுன்னா எத்தேனாக தான் இருக்கும். இதுலேயும் எந்த ஒரு டபுள் பாண்டும் இல்லை. ஸோ கடைசியாக முடிய போகிறது ஏன் அப்படின்னு தான் முடியும். அடுத்தது பார்ப்போம். 3 கார்பன். இதை நான் அப்படியே எழுதலாம், C3H8. இப்போ உங்களுக்கு இதிலே ஒரு ஒழுங்கு ஒன்று தெரியும், C3H8 இப்படி தான் வரப்போகுது. இங்கெல்லாம் ஹைட்ரஜன் வரும். சரியா? இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ப்ரொப்பேன்னு சொல்லுவோம். என்னென்னு சொல்லுவோம், ப்ரொப்பேன்னு சொல்லுவோம். அடுத்தது C4H10. C4H10னா என்ன, பியூட்டேன். C4H10னா BUTANE. அடுத்தது